அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வைரலாக இருக்க பாயில்டு எக் ஃப்ரை என்னோடய ஸ்டைல் எப்படி செய்து பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கே பார்த்தாலும் இந்த பாயில்டு எக் ஃப்ரை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சரி, எனக்கும் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இதுக்கு ஒரு முட்டை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்பு கண்ணியில் தாராளமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த பாயில் பண்ண எக் சேர்த்துக்கலாம். கூட 2 எக் நல்லா உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு சின்ன சின்ன சாப் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள் இது கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்த்துக்கேன். லைட்டாக மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்ன சாப் பண்ணது அது இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி யூஸ் பண்ணி நம்ம அதே மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு திருப்பும் அதே ஸ்டெப் தான். கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், பெப்பர் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான பாயில்டு எக் ஃப்ரை ரெடி ஆயிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிக்கலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு சொல்லலாம். எக் லவர்ஸ் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என் ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் வீட்டில் நிறைய எக் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் அப்படியே எல்லாருமே பத்தாமல் போயிடும். கண்டிப்பாக நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.